ஸலாமு அலைக்கும் வஹரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. செகண்ட் ஷோ முடிந்து டவுனிலிருந்து திரும்பி வரும் வழியில் இருந்தேன். நைட் பெட்ரோலிங்கிற்கு வந்த போலீஸ்காரர்களால் ரோட்டில் நடக்க முடியாத ஒரு நிலை. மது அருந்தி பாம்பாக கிடக்கும் பகல் மனிதர்கள் கூட்டத்தால் ஒரு கலர்ஃபுல் நைட். வண்டி எதுவும் கண்ணில் படாததால் ரினாஸை ஒரு வார்த்தை கூப்பிட்டேன். ஃபோனில் மச்சாட்டா ரினாசு, நான் இங்கே புது ஸ்டாண்டில் இருக்கேன்டா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ஹமுக்கும் வண்டியை நிறுத்த மாட்டேங்கிறான். வண்டி இல்லடா என்கிட்டே, நீ ஒரு பைக்கோட வா. ஹா போடா, செகண்ட் ஷோவுக்கு ஃபோனு. உன்னை யாரு சொன்னது? ராத்திரி வண்டி இருக்கும்னு நீ தானே சொன்ன. உன்னோட டவுன் செங்காய் மாறு. இப்போ தேவை வந்தப்போ என்னை தானே வேணும். வண்டி இருக்காதுன்னு நான் சொன்னப்போ நீ கேட்கலையே. ஏதாவது ஆட்டோ கிடைக்குதா பாரு. குட் நைட்டா. ஃபோனை வைக்காதேடா. ஹலோ. ஷே அந்த செங்காய் ஃபோனை கட் பண்ணிட்டான். பார்ப்போம், ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு நான் முணுமுணுத்தேன். நகரத்துக்கு ராத்திரி ஒரு தனி அழகு, தனி மனம். நகர மையத்தில் ஒரு ராத்திரி நீங்கள் தனியாக மாட்டிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். உலக படைப்புகளில் மிக உயர்ந்தவையாக விளிக்கப்படும் நாம் மனிதர்களின் ஆயிரம் குணங்களை பார்க்கக்கூடிய ஒரு ராத்திரி. இருட்டில் ஒரு தனித்துவமான வாழ்க்கை உண்டு. பகலில் காணும் மனிதர்கள் ராத்திரியில் வேறு மாதிரி. மது அருந்தி வாந்தி எடுத்து வழியை கெடுக்கும் பகல் மனிதர்களை நிறைய பார்க்கலாம் நம்ம நகரங்களில் ராத்திரி. அதோடு இருட்டின் மறைவில் நம்மை காத்திருக்கும் இரு காலில் நடக்கும் மிருகங்களும் உண்டு. பின்னே பசியை போக்க பலவற்றையும் விற்கவும் அடகு வைக்கவும் இறங்கியவர்கள், கான்கிரீட் காடுகளில் வழி தவறி அலையும் மனிதர்கள் ராத்திரியின் தோழர்கள். அப்படி ஒரு விசித்திரமான வண்ணமயமான உலகம். இளமையின் உற்சாகத்தில் சிறிது மது, சிறிது சண்டையுடன் நடமாடும் காலம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் கிடைக்கும் நேரங்களில் உணவகங்களில் உணவு, எல்லாம் கலந்து ரத்தம் கொதிக்கும் வயது. எல்லா அர்த்தத்திலும் அப்படியொரு காலத்தில் ஒரு ராத்திரி நகரத்தில் இருட்டில் மாட்டிக்கொண்டேன். வழியில் உள்ள காலி இடங்களிலிருந்து பல சத்தங்கள் கேட்டன. சிலவற்றில் விஷத்தின் பரிதாபகரமான பாவனை, சிலவற்றில் காமத்தின் முனகல் பாவனை. அப்படி என் கவனம் பலவற்றில் மாறி மாறி மனது பயணிக்கும்போது பின்னாலிருந்து ஒரு குரல். ஒரு பெண்ணின் குரல். சார், 700 ரூபாய் போதும் சார். ஒரு ஃபுல் நைட் கிடைக்கும், சேஃப் ஆகும். வேணுமா சார்? நான் அதிர்ச்சியடைந்து திரும்பி பார்த்தபோது என் அருகில் நிற்கிறாள் ஏறக்குறைய 35 வயது இருக்கும் ஒரு பெண். தன் உடலை விலை பேசி இறங்கியிருக்கிறாள். இதுவரை இப்படி ஒரு அனுபவத்தை நேரடியாக சந்தித்ததில்லை. ஆனால் இன்று கொஞ்சம் பிராந்தி உள்ளே இருப்பதால் நான் பின்வாங்காமல் அவளை ஒரு பார்வை பார்த்தேன். பார்க்க அவ்வளவு சிறப்பாக இல்லை, ஆனாலும் மோசமும் இல்லை. 700 ரூபாய் என்பது எனக்கு ஒரு நியாயமான டீல். மனதுக்குள் முணுமுணுத்தேன். இவள் இங்கேயே பிறந்தவளாக இருந்தாலும் பார்க்க தமிழ் லுக் இருக்கு. இல்லை என்றாலும் இதுக்கு இப்போ என்ன தமிழ், என்ன மலையாளம்? நான் சம்மதித்தேன். அவள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாள். நான் தலையாட்டினேன். அவளுக்கு பின்னால் மெதுவாக நடந்தேன். அவளுடைய வீடு என்று சொல்லப்படும் குடிசைக்கு அருகில் வந்துவிட்டோம். நகரத்தின் மையத்தில் உள்ள மற்றொரு உலகம். அழுக்கு வாய்க்கால்கள், குப்பைகள் குவிந்திருக்கும் சேரியில் அருகருகே சிறு சிறு வீடுகள். மகாநகரத்தில் புழுக்களாக வாழும் மனிதர்களின் இடம். அவளுடைய சிறு வீட்டின் முன் வந்ததும் நான் முற்றிலும் உடைந்து போனேன். பஸ்ஸில் செல்லும்போது சைட் விண்டோவில் அமர்ந்து கால்வாய் அருகே வரும்போது அங்கே குவிந்திருக்கும் குப்பைகளை பார்த்து எல்லோரும் சொல்வார்கள், அதோ அந்த சேரி பகுதி வந்துடுச்சு. ஒரு சுத்தமும் இல்லாதவங்க. கண்டியிலே ஃபுல் சண்டிகள் குவிச்சு வச்சிருக்கு. ஆனால் அங்கே சென்றபோதுதான் புரிந்தது, அவர்கள் அதை செய்யவில்லை. அருகில் வானளாவிய கட்டிடங்களில் இருந்து வரும் கழிவுகள்தான் அங்கே என்று. யாருக்கு தெரியும்? யாரும் புரிந்து கொள்ள முயலவில்லை. 3 சிறு குழந்தைகளை அங்கே கண்டேன். 3 பட்டினி உருவங்கள். சோமாலியாவோ உகாண்டாவோ இல்லாத கடவுளின் சொந்த நாடான கேரளத்தில். நான் விலை மதிப்பிட்ட பெண்ணின் பிள்ளைகள். ஆம், அந்த வயிற்றில் பிறந்த பொன்னான மக்கள். எனக்கு என்னையே வெறுத்தது. ஆனால் அந்த பெண் அப்போது படுக்கையை விரித்து தயார் செய்யும் பரபரப்பில் இருந்தாள். எனக்காக, அவளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேளை உணவுக்காக. நான் மெதுவாக அவள் அருகில் சென்றேன். இந்த குழந்தைகள் எல்லாம் யார்? என்னுடைய பிள்ளைகளே சார். அப்போ இவங்களுடைய அப்பா கொஞ்ச நாள் முன்னே வண்டி இடிச்சு இறந்துட்டார்.
கூலி வேலை பார்த்தவர். நான் முன்னே வேலைக்கு போன இடம் ஸ்ட்ரைக் வந்து மூடிட்டாங்க. பின்னே முழு பட்டினி. அதான் இந்த வேலைக்கு இறங்கினேன். சாருக்கு தெரியுமா? கடன் சொல்லி ஏமாத்தி போறவனுங்க கூட இங்கே இருக்கானுங்க. பின்னே இவங்க பசியால் அழும்போது நான் என்ன செய்ய? விஷம் வாங்கி கொடுக்க மனசு வரல, தைரியமும் இல்லை. அதை விடு சார், வா. அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தன, தொண்டை இடறி இருந்தது. எனக்கு பேச ஒன்றுமில்லை. அவளுடைய வார்த்தைகளுக்கு முன் நான் எப்போதும் தடுமாறி போனேன். இவளும் ஒரு அம்மா, என்னை பெற்று வளர்த்ததும் ஒரு உம்மா. சில நிமிடங்கள் நான் அப்படியே அசையாமல் நின்றேன். மெதுவாக என் பர்ஸை திறந்தேன். கையில் இருந்த ஒரு 2000 ரூபாய் நோட்டை அவளிடம் கொடுத்தேன். பின்னர் சொன்னேன், முதலில் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். முடிந்தால் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. கிழிஞ்சதெல்லாம் மாற்றிய பிறகு எனக்காகவோ வேறு யாருக்காகவோ பாய் விரிக்க வேண்டாம். அவள் அந்த நோட்டை ஆர்வத்துடன் வாங்கினாள். பின்னர் நன்றியுடன் என்னை ஒரு பார்வை பார்த்தாள். அவளுடைய கண்கள் நிறைந்து வழிந்தன. அந்த நேரம் சாரை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற அவளுடைய வார்த்தைகள் மனதில் பதிந்தன. உண்மைதான், இதை எனக்கு காட்டியது படைத்தவன் அல்லவா? அந்த பிஞ்சு குழந்தைகளை மறுபடியும் ஒருமுறை பார்த்துவிட்டு நான் மெதுவாக வெளியேறினேன். ஒரு ராத்திரியும் உறங்காத நகரத்துக்குள் சந்திரனுக்கு நல்ல பிரகாசம் இருப்பது போல தோன்றியது. ஸ்ட்ரீட் லைட்டின் வெளிச்சம் விசித்திரமாக இருந்தது. வாகனங்கள் மெதுவாக பறந்து கொண்டிருந்தன. கட்டிடங்களில் வண்ண வெளிச்சங்கள் பொழிந்து கொண்டிருந்தன. அப்படி ராத்திரியின் புதிய நகர காட்சிகளை பார்த்து, புதிய வாழ்க்கைகளை பார்த்து, நகரத்தின் திறக்குகளில் மெதுவாக கலந்து போகும்போது நான் பல உணர்வுகளை பெற்றிருந்தேன். மிகவும் தாமதமாக வீட்டுக்கு வந்தபோது கதவை திறந்து கொடுத்த உம்மாவை ஒரு நிமிடம் பார்த்து நின்று போனேன். என்ன மோனே, இவ்வளவு நேரம் தாமதமாக வர? உம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாதா? ஏதாவது சாப்பிட்டியா மோனே? சாப்பிட்டேன் உம்மா, நான் மெல்லிய குரலில் சொன்னேன். என்ன செய்ய? இனி இது மிச்சமாகிடுமே, நாளைக்கு புளிச்சு போயிடும். உம்மா, காலையில் எடுத்து தூக்கி போட்டுடுவேன். அதை கேட்டவுடன் என் மனதில் ஒரு பிடிப்பு. சற்று முன் நான் கண்ட 3 பட்டினி உருவங்களும் அவர்களின் துயரத்தை போக்க தனக்காக பாய் விரித்த அந்த பெண்ணின் முகம் திடீரென மனதில் தோன்றியது. வயிறு நிரம்பியிருந்தாலும் அந்த முகங்களை நினைத்து நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். இடையில் எங்கோ கண்கள் கலங்கியது போல் தோன்றியது, ஒரு உணர்வாக. விளக்கை அணைத்து வீட்டின் கடைசி கட்டங்களும் உறக்கத்துக்கு தயாராகும் நேரம் நான் ஒரு நிமிடம் மனதில் முணுமுணுத்தேன். வாழ்க்கை இந்த சினிமா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லைக், கமெண்ட்டுகளுடன் நாட்களை கழித்து முடிப்பது மட்டுமல்ல, யாருக்காவது பயனுள்ளவனாக வாழ முடிய வேண்டும். அதை எப்படி என்று புரிந்து கொள்ள நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு செல்வந்தர்கள் என்பதை உணர நம்மை விட கீழே இருப்பவர்களை பார்த்து வாழ வேண்டும் என்று அஷ்ரஃபுல் ஹல்க் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை! காதல் வலியின் வரிகளை விட ஆழமும் வலியும் மூர்க்கமும் உள்ளது. உம்மாவின் பொக்கிள் சுழியின் அடையாளம் பதிந்த நம்முடைய வயிற்றுக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் நிரம்பிய மேசையை விட உம்மா தயார் செய்து மூடி வைத்த பாத்திரங்களில் உள்ள குறுவரி சோறு மணிகளுக்கு மதிப்பு உண்டு. உணவை நல்ல முறையில் அணுக வேண்டும், வீணாக்க கூடாது. ஏனெனில் நகரத்தின் இருட்டில் இப்போதும் பல வயிறுகள் காலியாக இருக்கின்றன, எப்படியாவது ஒரு முறை நிரப்புவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லோரையும் நல்ல மனிதர்களாக ஆக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்கு விசேஷமாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆ வசியத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.